எல்லோருக்கும் என் அன்பான வணக்கம். இன்றைக்கு நாங்கள் ஒரு நடைப்பயிற்சிக்காக வெளிக்கிட்டு இருக்கிறோம். அந்த இடத்துக்கு தான் உங்களையும் கூட்டிகிட்டு போய் காட்ட போகிறேன். இது எங்களோட எங்களோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு வடக்கு புறமாக இருக்கிற ஒரு பகுதி. வழமையாக நாங்கள் நடைப்பயிற்சி செய்கிற இடம். இது ரோஸ்டேல் என்று சொல்கிறது. இந்த கனடாவில் டொரண்டோவில் மிகவும் செல்வந்தர்களும் பிரபலமானவர்களும் வசிக்கிற பகுதி. இப்போ வின்டர் இருக்கிறபடியாக எங்களுக்கு இப்போ ஸ்ப்ரிங் ஸ்டார்ட் ஆகி கொண்டிருக்கு. இப்போ மரங்கள் எல்லாம் பாருங்கள், இன்னுமே துளிர்க்க ஆரம்பிக்கல. இது துளிர்த்து வரைக்குள்ளே இன்னும் வடிவாக இருக்கும். இப்போ இந்த பள்ளத்தாக்கில் ரோட்டு போகுது பாருங்கள். இந்த ரோட்டிலையும் வாகனங்கள் எல்லாம் போகுது ரெண்டு பக்கமும். இப்போ நாங்கள் இந்த அழகை பார்த்து ரசித்தவாறு இதுக்குள்ளால் நாங்கள் நடைப்பயிற்சி செய்யலாம். இலையுதிர் காலத்தில் நான் இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு வீடியோ எடுத்து போட்டிருந்தேன்னா நீங்கள் அதை பார்க்காட்டி மேலே ஐ பட்டனை ப்ரெஸ் பண்ணி பாருங்கள். அப்போ அந்த இலைகள் எல்லாம் நல்ல கலர்ஃபுல்லாக நல்ல அழகாக இருந்தது. இப்போ இலைகள் எல்லாம் கொட்டி இந்த மாதிரி இருக்குது. இனி இலைகள் துளிர்த்து வரைக்குள்ளே மீண்டும் நல்ல அழகாக காட்சியளிக்கும். அப்பவும் நான் உங்களுக்கு இதை காட்டுறேன். இப்போ நாங்கள் இந்த ரோஸ்டேல் பகுதிக்குள்ளால் சுற்றி நடந்து வருவோம். இப்போ நான் இந்த நடைபாதைக்குள்ளால் நடக்கக்குள்ளே பாருங்கள், எங்களோட வீட்டவங்களுக்கு காட்டுறேன். நாங்கள் பாருங்கள், எங்களோட அப்பார்ட்மெண்ட் இருக்கிற பில்டிங் தெரியுது. பக்கத்தில் புதுசாக கட்டி கொண்டு இருக்கிற அந்த ட்வின்ஸ் டவர் கொண்டோம் உங்களுக்கு தெரியுது பாருங்கள். எங்களோட அப்பார்ட்மெண்ட் பில்டிங்குக்கு வடக்கு புறமாக இருக்கிற பகுதி தான் இது. எங்களோட வடக்குப்புற நெய்பர்ஹுட் தான். நான் இதை இது வரைக்கும் உங்களுக்கு காட்டல. இப்போவும் வானுயர்ந்த கட்டிடங்களையும் வாகனங்களையும் காட்டுறேன்னு சொல்லி நீங்கள் கேட்டிருந்தீங்க. அப்போ இதே டவுன் டவுன் பகுதியில் மிக மிக அழகான வீடுகளும் அழகான சுற்றுப்புற சூழல்களும் அமைஞ்சிருக்குது. அதை இன்றைக்கு காட்டுறதுக்காக தான் இந்த நடைப்பயிற்சிக்கு உங்களையும் கூட்டிகிட்டு வந்தேன் நான். இப்போ நாங்கள் இப்போ போகிற பகுதி கனடாவிலேயே அது டொரண்டோ டவுன் டவுனில் மிகவும் பிரபலமான மக்களும் செல்வந்தர்களும் வசிக்கிற மிகவும் ஒரு பெருமதி வாய்ந்த வீடுகளை கொண்ட ஒரு பகுதி தான் இது. இதில் தான் மிக மிக பிரபலமான எல்லோருமே வசித்திருக்கிறார்கள். அவர்களோட அந்த வரலாறுகளும் இதில் இருக்குது. இந்த பகுதியை நான் உங்களுக்கு சுற்றி காட்டுறேன். இதுகளில் அமைஞ்சிருக்கிற வீடுகளை நீங்கள் பார்க்கலாம். இதில் சில இடங்களில் நான் அன்எடிட்டடாக விட்டுருக்கிறேன். அந்த பறவைகள் ஒலிகள், வாகனங்கள் அந்த ஒலிகள் இயற்கையை ரசித்தவாறே நாங்கள் இப்போ நடைப்பயிற்சி செய்வோம். நடந்து போகும்போது நான் உங்களுக்கு நிறைய விஷயங்களை சொல்கிறேன். இந்த ரோஸ்டேல் பகுதியில் உண்மையாக அந்த வீடுகள் மிக அழகாகவும் நேர்த்தியாகவும் பராமரிக்கப்பட்டு வருகிற இந்த வீடுகள் பழைய கால கட்டிட அமைப்பில் தான் அமைஞ்சிருக்கு. அதை காலத்துக்கு காலம் அவை புனரமைச்சு கொண்டு வருகினோம். சிலவே நவீன முறையிலையும் புனரமைச்சிருக்கினோம். மிக பெருமதியான இடம் இந்த இடம் இதில் நாங்கள் ஒரு வீடு வாங்குகிறோன்னு சொன்னால் பல பல மில்லியன் கணக்கான தொகையெல்லாம் செலவிட வேண்டி வரும். அதுவும் இல்லாமல் இது ஆண்டாண்டு காலமாக அவை பரம்பரையாக இருக்கிறபடியாக இதை லேசில் சேலுக்கு அவையல் போடுறது சரியான குறைவு. இந்த பகுதி வீடுகளெல்லாம் பார்த்திங்கன்னு சொன்னால் மிக பிரமாண்டமாக தான் கட்டப்பட்டிருக்குது பாருங்கள். பழைய காலத்து கட்டிட கலையை முறையை பயன்படுத்தி தான் இவ கட்டியிருக்கணும். சில வீடுகள் நவீன முறையில் திருத்தி அமைச்சிருந்தாலும் அந்த பழமை மாறாதவாறு தான் வேறு கட்டிடங்கள் எல்லாமே காணப்படுது. வீடுகளையும் அந்த மாதிரி தான் அவை தொடர்ந்து பராமரித்து கொண்டு மறியினோம். இதில் எங்களோட சென்ட் ஜேம்ஸ் டவுனுக்கு வடக்கு புறமாக தான் இந்த ரோஸ்டேல் இருக்குது. இப்போ இது எங்களோட நெய்பர்ஹுட்டாக இருக்கிறதால நான் கடந்த முறை நடந்த ஃபெடரல் எலெக்ஷனில் இந்த பகுதிக்கு தான் நான் எலெக்ஷன் டியூட்டிக்கு வந்திருந்தேன். நான் எலெக்ஷன் டியூட்டி செய்ய இருந்த பூத்தில் தான் இந்த பகுதி மக்கள் எல்லாம் ஓட்டு போட வந்தது.
அப்போ தான் எனக்கு இந்த மக்களை பற்றி தெரிய வந்தது. மிகவும் அமைதியான மக்களும் பரம்பரையாகவே இந்த பகுதிகளில் வாழ்கிறவையும் கூடுதலாக குடியேற்றவாசிகள் அண்மை கால குடியேற்றவாசிகள் வந்து இந்த பகுதிகளில் குடியேறுகிறது சரியான குறைவென்றே சொல்லலாம். எங்களை போலே நடப்பயிற்சி செய்கிற பல மக்கள் போயினம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் அவையல் வந்து இந்த ஒளிப்படத்தில் வந்து அவையல் பதியக்கூடாதுன்னு சொல்கிறதுக்காண்டி நான் அவையலை வந்து தவிர்த்து கொண்டு வரேன். இங்குள்ள மக்கள் வந்து சில விஷயங்கள் அவைக்கு வந்து பிடிக்காது. எதுவாக இருந்தாலும் நாங்கள் அவைகிட்ட கேட்டு தான் செய்யணும். தேவையில்லாமல் நாங்கள் ரோட்டில் நடந்து போகிறவையெல்லாம் நாங்கள் வந்து ஒளிப்படம் எடுக்க இயலாது. அது அவ்வளவு நல்ல ஒரு செயல்பாடாக இருக்காது. இதில் பாருங்கள், இந்த பூக்காண்டுகளை எல்லாம் அவை வந்து ஒரு சாக்கால் வந்து கவர் பண்ணி வச்சிருக்கணும். இந்த கடும் குளிர் வந்து அதை தாக்காமல் இருக்கிறதுக்காக வேண்டி. அப்புறம் சமருக்கு அதை எடுத்து விட அது அழகாக வளர்ந்து நல்ல பச்சை பசேலண்டு நல்ல வடிவாக இருக்கும். இதில் வந்து இந்த வீட்டுக்காரர் வந்து கரையாமல் இருக்கிற அந்த சினோவை வந்து அள்ளுறார். இப்போ டெம்பரேச்சர் வந்து ப்ளஸுக்கு வந்தால் சினோ எல்லாம் கரைஞ்சி ஓடினாலும் மிக குவியலாக இருக்கிற சினோ வந்து கரையை வந்து கொஞ்சம் நேரம் அதிகம் எடுக்கும். இப்போ நாங்கள் இந்த குடியிருப்பு பகுதிகளுக்குள்ளால் நடந்து வந்து இப்போ மெயின் ரோட்டுக்கு போக போகிறோம். அதாவது ப்ளோர் ஸ்ட்ரீட்டுன்னு சொல்கிற மெயின் ரோட்டுக்கு போக போகிறோம். போய் அப்படியே எங்களோட வீட்டுக்கு போக போகிறோம். இதெல்லாம் ஹைவேக்குள்ளால் எக்ஸிட் எடுத்து வந்து ப்ளோர் ஸ்ட்ரீட்டில் போகிறதுக்கு இருக்கிற வாகனங்கள்லாம் இந்த இதால் போகுது. இப்படியே போடணும்னு சொன்னால் எங்களோட வீட்டை போயிடலாம். இதில் அழகாக இருக்குது பாருங்க இந்த மரங்கள் எல்லாம். இது வந்து சம்மருக்கு வந்து நல்லா பச்சை பசேலண்டு எல்லாம் பூத்து குலுங்கி நல்ல அழகாக இருக்கு. இதெல்லாம் சைட்டு இந்த ரெண்டுக்கு எடுத்து ஓடலாம். இது ஒரு சப்வே ஸ்டேஷன். விட்டு கிட்ட இருக்குது ரெண்டாவது சப்வே ஸ்டேஷன். அந்த ஒரு ரயில் ஸ்டேஷன். நாங்கள் சப்வே ஸ்டேஷன் தான் சொல்கிறது, கசல் பிரான்ச் சப்வே ஸ்டேஷன். இது எங்கடா வீட்டுக்கு வலப்பக்கமாக இருக்குது. இடப்பக்கமாக ஒரு சப்வே ஸ்டேஷன் இருக்குது. ரெண்டுமே ஒரு 2-3 மினிட்ஸில் வரக்கூடிய இடம் தான். இதில் வந்து பஸ்ஸுகள் வந்து கனெக்ட் பண்ணி ட்ரெயின் ஓடாத இடத்துக்கு பஸ்ஸில் போகலாம். இந்த பஸ் தான் அங்கே நிற்கிது பாருங்கள். அதே மாதிரி இந்த ஸ்டேஷன் உள்ளுக்கும் பாருங்கள் பஸ் வந்து அவங்களே ஏற்றி கொண்டு போகும். அப்போ இந்த இதுக்குள்ளே வந்து போக்குவரத்துக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. அதிக நேரம் வெயிட் பண்ண தேவையில்லை. 5 மினிட்ஸுக்கு ஒருக்கா 3 மினிட்ஸுக்கு ஒருக்கா ட்ரெயின் பஸ் எல்லாம் வந்து கொண்டே இருக்கும். அங்கே தெரியுது பாருங்கள் அந்த தூரம் அந்த 2 ட்வின்ஸ் டவர். இப்போ அது எங்களோட வீட்டுக்கிட்டே இருக்கிறது. இப்போ நாங்கள் வீட்டுக்கிட்ட வந்துட்டோம். அப்படியே எங்களோட வீட்டு முன்பக்கத்தால் ஒரு ரவுண்ட் அடித்து கொண்டு வந்துட்டோம்.
இனி நாங்கள் வீட்டை போவோம். போகிற வழியில் என்ன இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறேன். இங்கே வந்து இந்த சப்வே எல்லாம் வந்து நிலத்துக்கு கீழால் தான் போகும். அப்போ ரோட்டுக்கு கீழே தான் அவை இந்த ஸ்டேஷனுகள் எல்லாமே வச்சிருப்பினோம். சில ஸ்டேஷனுகள் வந்து மேலே இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஷன் வந்து ரோட்டிலேயே மேலேயே இருக்குது. அதாவது கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே இந்த ஸ்டேஷன் இருக்குது. அதுக்கு காரணம் இந்த ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் வந்து பெரிய பள்ளத்தாக்கு இருக்குது. நான் ஆரம்பத்தில் ஒரு மரப்பாலத்தால் போனோம், ஒரு பள்ளத்தாக்கு வந்துச்சு. அதில் கீழே ரோட்டில் எல்லாம் வாகனம் போனது நீங்கள் ஆரம்பத்தில் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ தொடக்கத்தில். அதே பள்ளத்தாக்கு தான் இந்த இஞ்சால பக்கமும் இருக்குது. அப்போ இந்த பள்ளத்தாக்கில் ட்ரெயின் ஓடுறதுக்காண்டி இந்த மாதிரி ஒரு டனல், அந்த சுரங்க பாதை ஒன்று அமைச்சிருக்கீங்க பாருங்க. இந்த சுரங்க பாதைக்குள்ளால் தான் ட்ரெயின் வந்து போகும். அப்புறம் அந்த இதில் இந்த பள்ளத்தாக்கு முடிஞ்ச பிறகு வந்து நிலத்துக்கு கீழால் அண்டர் கிரவுண்டில் தொடர்ந்து போகும். இதில் மட்டும் இந்த மாதிரி ஒரு டனல் வந்து அமைச்சிருக்கணும். அதுக்கு கீழால் ரோட்டு, அந்த ரோட்டிலையும் வாகனங்கள் போகிறது இந்த நீங்கள் பார்க்கலாம். இதில் போகிறது வந்து ஸ்கூல் பஸ் இப்படி ஒரு ஜெலோ கலரில் தான் பெயிண்ட் அடிச்சிருக்கும். இதில் வந்து ப்ளோ ஸ்ட்ரீட்டில் வந்து சைக்கிள் பாதைகளும் இருக்குது. சைக்கிளில் போகிறவைக்குன்னு சொல்லி திரும்ப அந்த லேன் ஒன்று அமைச்சிருப்பினா 2 சைட்டும் அவைகள் வந்து சுதந்திரமாக அதில் சைக்கிளில் போகலாம். இப்போ நாங்கள் இந்த ரோட்டை க்ராஸ் பண்ணணும். அப்போ இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு சிக்னலுக்காக வேண்டி வெயிட் பண்ணுவோம். இதில் வந்து நிறைய வாகனங்கள் போகிறபடியாக நாங்கள் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டா எங்களுக்காக சிக்னல் விரைவாக விழும். இல்லாட்டிக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணினா சிக்னல் விழும். இந்த orange கலரில் இருக்கிறது வந்து டாக்ஸியோட கலர் வந்து இந்த மாதிரி இருக்கும். டாக்ஸி வந்து நிறைய கம்பெனி இருக்குது. இது வந்து பெக்கன்னு சொல்லி டாக்ஸி. இப்போ நாங்கள் சிக்னல் வரும் வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டோம். இப்போ எங்களுக்கு சிக்னல் வந்துட்டு இப்போ நடந்து போவோம். இது வந்து பெரிய பாதையாக இருக்கிறதால எங்களுக்கு ஒரு 20 செகண்ட் டைம் இருக்குது. அதுக்குள்ளே நாங்கள் நடந்தால் சரி. இப்போ இதுக்குள்ளே வந்த பிறகு இஞ்சால இன்னும் ஒரு இதுவும் இருக்குது. இப்போ இதில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் போய்கொண்டிருக்கு அந்த ட்வின்ஸ் டவர் கொண்டோக்கு. அதால் நடக்கிறதுக்காக வேண்டி இந்த மாதிரி ஒரு பாதை அமைச்சு தந்திருக்கணும். அதுக்குள்ளால் மக்கள் நடக்க சொல்லி இனி இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சோடனே இதெல்லாம் ரிமூவ் பண்ணி பழையபடி வந்துடும். இப்போ அது வரைக்கும் நாங்கள் இப்படித்தான் பாதுகாப்பாக நடக்கணும். இங்கே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்தாலும் மக்களோட பாதுகாப்புக்காக வேண்டி நிறைய ஏற்பாடுகள் எல்லாம் செய்வீனம். இத்தோடு இன்றைக்கு எங்களோட நடைப்பயிற்சி முடியுது. இன்றைக்கு நடைப்பயிற்சியில் நீங்களும் கலந்து கொண்டது மிகவும் சந்தோஷம். எல்லா இடத்தையும் நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். மீண்டும் இந்த மாதிரி ஒரு வீடியோவை நீங்கள் பார்க்கணுமென்னு சொன்னால் என்ற சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணையும் மறக்காதீங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் ரஸ்னா. நன்றி, வணக்கம்.